the Bible says that God gives a special ministry to each member in his body. அவருடைய சரீரத்திலே ஒவ்வொரு அவயவத்துக்கும் விசேஷித்த ஊழியத்தை கொடுப்பதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். Many of us know that we are members of Christ's body when we are born again. நாம் மறுபடியும் பிறந்தவுடனே நாம் கிறிஸ்துவின் சரீரத்திலே நாம் ஒரு அங்கமாய் மாறுகிறோம் என்பதை அநேகர் அறிந்திருக்கிறோம். Just like each member of our body has got a different function. நம்முடைய சரீரத்திலே ஒவ்வொரு அவயவத்துக்கும் வெவ்வேறு பணிகள் இருப்பது போல and no member is unimportant. எந்த ஒரு அவயவமும் முக்கியமற்றது என்று நாம் சொல்ல முடியாது. There is no part of our body that has no function. எந்த இயக்கமும் இல்லாமல் எந்த ஒரு அவயவமும் நம்முடைய சரீரத்திலே இல்லை. The tragedy today is so many people, believers, sit in big churches and they think their only function is to come and listen to the message on Sunday morning. ஆனால் இன்றைய பரிதாபம் என்னவென்றால் அநேக பெரிய சபைகளிலே அநேக விசுவாசிகள் தங்களுக்கு இருக்கக்கூடிய பணி ஞாயிற்றுக்கிழமை காலை வந்து செய்தியை கேட்பது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்த முக்கியமான காரியம் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று உங்களுக்கு தெரியும், தசம பாகத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் இதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. மனம் திரும்பிய ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு அவயவமும் கிறிஸ்துவின் சரீரத்திலே தனக்கென்று ஒரு இயக்கம் உண்டு. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் தேவன் ஒரு தனி திட்டத்தை வைத்திருக்கிறது போல அந்த குழந்தை வளரும் வரை தான் எதற்காக பிறந்தேன் என்பதை கண்டுபிடிக்காமல் இருக்கலாம். ஆகவே நாம் மறுபடியும் பிறந்த உடனே நாம் ஒன்றை குறித்து உணர்வு உள்ளவர்களாய் மாற வேண்டும். தேவன் எனக்கென்று ஒரு தனி திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு பாஸ்டரோ ஒரு மூப்பரோ அதை உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவருடைய வேலை. உங்களுடைய வேலை ஞாயிற்றுக்கிழமையானால் சபையில் வந்து உட்கார்ந்து வார்த்தையை கேட்பதும் காணிக்கை பெட்டியிலே காணிக்கை போடுவது மட்டும் அல்ல, தேவனை தேடி ஆண்டவரே இந்த கிறிஸ்துவின் சரீரத்தில் என்னுடைய இயக்கம் என்ன, என்னுடைய பணி என்ன என்று நீங்கள் கேட்க வேண்டும். இயக்கம் இல்லாத ஒரு அவயவம் கூட நம்முடைய சரீரத்தில் இல்லை என்று உங்களுக்கு தெரியுமா? சில காரியங்களை நாம் மதிக்காமல் இருக்கிறோம், ஆனால் அதற்கு ஒரு முக்கியமான பணி உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. சரி, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய சரீரத்திலே மிகவும் முக்கியமான உறுப்புகள் சிலவற்றை சொல்வீர்களா? கண்கள் முக்கியமானது என்று சொல்வீர்கள், நாவு, காது, கரங்கள், மற்ற உறுப்புகளை குறித்து என்ன? ஒருவேளை காலும் முக்கியமான உறுப்பு தான். உள்ளுறுப்புகள் நாம் பார்க்க முடியாத உறுப்புகளாகிய இருதயம், நம்முடைய சிறுநீரகம், நம்முடைய லிவர். இந்த நகம் முக்கியமான உறுப்பு என்று எண்ணுகிறீர்களா? உங்களுக்கு எங்கேயாவது அரிக்கிறது, நாக்கு உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, கண்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, உங்களுடைய சிறுநீரகமும் அந்த அரிப்புக்கு உதவி செய்ய முடியாது. நாம் கீழாக எண்ணுகிறோமே அந்த நகங்கள் தான் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உள்ள உறுப்புகள். யாராவது தங்களுடைய முதுகை சொரிந்து விட வேண்டும் என்றால் நீங்கள் அவரை முதுகிலே சொரிந்து விட முடியும். அந்த ஊழியத்தின் பெயர் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? It's a ministry called encouragement. உற்சாகப்படுத்துதல் என்கிறதான ஒரு ஊழியம். That is the scratching ministry in the body of Christ. அதுதான் சொரிந்து விடக்கூடிய ஊழியம் கிறிஸ்துவின் சரீரத்திலே. Anybody can do it to relieve another person's discouragement. இன்னொரு மனிதனுடைய சோர்விலிருந்து அவரை விடுதலையாக்கும்படியாக எந்த மனிதன் வேண்டுமானாலும் உதவி செய்ய முடியும். Encouragement does not mean giving a big message. உற்சாகப்படுத்துதல் என்று சொன்னால் பெரிய செய்தியை கொடுப்பது என்று அர்த்தம் அல்ல. Maybe one sentence. ஒரு வாக்கியம் சொல்லலாம். Almost all of us speak on the cell phone every day to somebody. ஒவ்வொரு நாளும் நாம் எல்லாரும் மொபைல் போன் அலைபேசியிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். Have you ever thought of at the end of your conversation giving a one line of encouragement to the person you are speaking? நீங்கள் பேசி முடித்த பின்பு ஒரு வாக்கியத்திலே அவரை உற்சாகப்படுத்தும்படியாக ஏதாவது சொல்ல வேண்டும் என்று யாராவது எண்ணி பார்த்திருக்கீங்களா? Maybe you don't know what he's going through. ஒருவேளை அந்த நபர் எந்த பிரச்சனைகளுக்குள்ள கடந்து செல்கிறார் என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். Before you finish, நீங்கள் முடிப்பதற்கு முன்பதாக
and say, hey brother, before I want to finish, I just want to leave a word with you. சகோதரனை நான் சொல்லி பேசி முடிப்பதற்கு முன்பாக ஒரே வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன். Ask the Lord for a word. ஒரு வார்த்தைக்காய் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். I do that many times. நான் பல சமயங்களில் அப்படி செய்கிறேன். Sometimes the Lord tells me, call up this person. சில சமயத்திலே ஆண்டவர் இன்னாரை நீ கூப்பிடு என்று சொல்கிறார். Just 3-4 days ago in India. 3-4 நாட்களுக்கு முன்பாக இந்தியாவிலே 9 o'clock at night. இரவு 9 மணிக்கு I felt an urge to call a brother in the church. சகோதரனை சபையில் உள்ள ஒரு சகோதரரை கூப்பிடும்படியாக எனக்கு ஒரு ஏவுதல் ஏற்பட்டது. I hadn't called him for months. எவ்வளவு மாதங்களாக அவரிடத்தில் பேசவில்லை. Because we are 500 people in the church, I don't get time to call everyone. ஏனால் எங்களுடைய சபையில் 500 பேர் இருக்கிறபடினால எல்லாரையும் கூப்பிட்டு பேசுவதற்கு எனக்கு நேரமில்லை. I called him at 9 o'clock at night. இரவு 9 மணிக்கு அவரை போனிலே கூப்பிட்டேன். And he was in bed, not asleep but lying down. அவர் இன்னும் தூங்கவில்லை, ஆனால் படுக்கையிலே படுத்திருந்தார். So I said, brother, I hope you're not sleeping. நான் சொன்னேன், சகோதரனே நீங்கள் தூங்கவில்லை என்று I don't நினைக்கிறேன். want to disturb you. நான் தூங்கினால் உங்களை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. But I just thought I'd call you up and find out how things are and just have a word of prayer with you. நான் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்படியாக உங்களுக்கு அழைத்தேன். உங்களோடு ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். Next morning I got an email from him. அடுத்த நாள் காலையிலே அவரிடத்திலிருந்து எனக்கு ஒரு இமெயில் வந்தது. He said, brother Zach, I don't go to bed so early. சகோதரர் ஜாக் அவர்களே, நான் அதிக சீக்கிரமாய் படுக்கைக்கு செல்வது கிடையாது. Yesterday I was very tired at 9 o'clock itself. I went to bed. நேற்றைய தினத்திலே மிகவும் சோர்ந்து போயிருந்தேன். ஆகவே 9 மணிக்கெல்லாம் படுக்கைக்கு போய்விட்டேன். I was surprised all of a sudden to get a call from you. உங்களிடத்திலிருந்து ஒரு ஃபோன் கால் வரும் என்பதை பார்த்த உடனே சந்தோஷமடைந்தேன், ஆச்சரியப்பட்டேன். I didn't tell you this. நான் இதை உங்களுக்கு சொல்லவில்லை. But I had gone to bed with a heavy burden concerning a problem I was facing. நான் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையினுடைய பாரத்தினாலே அழுத்தப்பட்டவனாய் நான் படுக்கையிலே படுத்துக் கொண்டிருந்தேன். You prayed with me. நீர் என்னோடு ஜெபித்தீர். I still didn't tell you what my problem was. என்ன பிரச்சனை எனக்கு என்று நான் இன்னுமாய் உங்களுக்கு சொல்லவில்லை. I don't even remember what you prayed. நீங்கள் எதற்காக ஜெபித்தீர் என்று எனக்கு ஞாபகம் இல்லை. When I woke up in the morning, காலையில் எழுந்தவுடனே I found a solution. எனக்கு தீர்வு கிடைத்து விட்டது. Thank you so much for calling me. என்னை அழைத்து ஜெபித்ததற்காக மிகவும் நன்றி என்று சொன்னார். Here's the best part. அவருடைய சிறந்த பகுதி இங்கே இருக்கிறது. He said, I learned something from that. அதிலிருந்து ஒன்றை நான் கற்றுக்கொண்டேன். That I should also be alert to make a phone call to somebody. யாரோ ஒருவருக்கு ஃபோன் கால் செய்வதற்கு நானும் விழிப்புள்ளவனாக இருக்க வேண்டும். Alert to hear what God is saying. Is there somebody I want to make a phone call to? நான் யாருக்காவது ஃபோன் கால் செய்ய வேண்டுமா என்பதை குறித்து விழிப்புள்ளவனாக இருக்க வேண்டும். And to give him a word. அவருக்கு ஒரு வார்த்தை கொடுக்க வேண்டும். Think of how many people you could have encouraged in the last 1 year. கடந்த ஒரு வருஷத்திலே மட்டும் எத்தனை பேரை நீங்கள் இப்படி உற்சாகப்படுத்தி இருந்திருக்க கூடும் என்று எண்ணி பாருங்கள். Even if you only say this, brother, I'm praying for you. சகோதரனே, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று அந்த ஒரு வார்த்தை போதும். A lot of people say that in a pious way, but don't say that if you are not going to pray for him. அவருக்காக ஜெபிக்காவிட்டால் பக்திமானை போல நீங்கள் சொல்லி காட்ட வேண்டாம். Do pray for him. Pray for him over the phone. நீங்கள் போனிலேயே அவருக்காக ஜெபியுங்கள். I pray for people regularly over the phone. நான் மக்களுக்காக ஒழுங்காக போனிலே ஜெபிக்கிறேன். Maybe they're sick. ஒருவேளை ஒரு வியாதி Maybe they're பட்டிருக்கலாம். facing some other problem. அல்லது வேறு பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். You can lift a person's spirit. ஒரு மனிதனுடைய ஆவியை நீங்கள் தூக்கி விட முடியும். Anybody can scratch. யார் வேண்டுமானாலும் சொரிந்து விட முடியும். So even if you're only a nail in the body of Christ. ஆகவே கிறிஸ்துவின் சரீரத்திலே நகத்தை போல தான் நான் இருக்கிறேன் என்று சொன்னாலும், you're not a kidney or a heart or a tongue. நீங்கள் ஒரு நாவோ அல்லது சிறுநீரகமோ அல்லது இருதயமோ அல்ல என்று உணரலாம். You're not a prophet or an apostle. நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியோ அப்போஸ்தலரோ இல்லாமல் இருக்கலாம். You're a wee tiny nail. நீங்கள் பலவீனமான சிறிய நகமாய் இருக்கலாம். Encourager. நீங்கள் உற்சாகப்படுத்துகிறவர். You know, in the Bible there was a man like that. வேதத்திலே அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இருந்தார். Have you heard of this brother Joseph? யோசேப்பு என்ற ஒரு மனிதனை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? I think most of you don't know. உங்கள் அநேகருக்கு தெரியாது. In the book of Acts, who was the brother Joseph? யோசேப்பு என்பவர் யார்? அப்போஸ்தலர் என்ற புத்தகத்திலே. You know Peter. பேதுரு உங்களுக்கு தெரியும். Paul. பவுலை உங்களுக்கு தெரியும். You know John. யோவானை தெரியும். And there were many great men like that in the Acts of the Apostles. Who was Joseph? அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இது போன்ற பெரிய மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் யோசேப்பு என்பவர் யார்? Have you read the Bible carefully? நீங்கள் கவனமாய் வேதத்தை வாசித்திருக்கிறீர்களா? I'm sure you've read Acts of the Apostles. கண்டிப்பாக நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையை வாசித்திருக்கிறீர்கள். I'm sure you read the name, but it doesn't stick with you. நீங்கள் அந்த பெரிய வாசித்திருப்பீர்கள், ஆனால் அது உங்களுக்கு ஞாபகத்தில் இல்லை. And I'll tell you why. ஏன் என்று சொல்கிறேன். Because the apostles changed his name. ஏனென்றால் அப்போஸ்தலர்கள் அவருடைய பெயரை மாற்றி விட்டார்கள். Can you imagine somebody coming to you and saying, I'm not going to call you by your name your parents gave you, I'm going to change your name. யாராவது ஒருவர் உங்களிடத்தில் வந்து உங்கள் பெற்றோர் உங்களுக்கு கொடுத்த பெயரை நான் கூப்பிட மாட்டேன், நான் உங்க பெயரை மாத்த போறேன் என்று சொன்னால் என்ன எண்ணுவீர்கள்? For the rest of his life he had the new name. அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக அந்த புது பெயரை அவர் வைத்திருந்தார். He was not known as Joseph. That's why you don't know him as Joseph. அதற்கு பிறகு அவர் யோசேப்பு என்று அழைக்கப்படவில்லை. ஆகவே தான் உங்களுக்கு யோசேப்பு என்றால் யார் என்று தெரியவில்லை. Okay, turn to Acts chapter 4. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் verse 36. 36ஆம் வசனம். There was a man called Joseph, a Levite
from Cyprus. சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதல் மகன் என்று So அர்த்தமுள்ள பர்னபா the என்னும் apostles changed his name. அப்போஸ்தலருடைய பெயரை மாற்றி விட்டார்கள். From today onwards, you're going to be called Barnabas. இன்றிலிருந்து உன்னுடைய பெயர் பர்னபா. Have you heard of Barnabas? பர்னபாஸ் பெயரை Oh, கேள்விப்பட்டிருக்கீங்களா? we all heard about him. நீங்க எல்லாரும் அவரை குறித்து But do you know கேள்விப்பட்டிருக்கீங்க. that's not the name his parents gave him? ஆனால் பெற்றோர் அந்த பெயரை அவருக்கு வைக்கவில்லை. His parents called him Joseph. அவருடைய பெயர் அவனை யோசே என்று அழைத்தார்கள். Why in the world do the apostles change that name? ஏன் அந்த பெயரை அப்போஸ்தலர்கள் மாற்றி விட்டார்கள்? You know what Barnabas means? பர்னபா என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? Bar means son of. பார் என்று சொன்னால் இன்னாருடைய மகன். Barnabas means the son of encouragement. உற்சாகப்படுத்துகிற மகன் என்ற பெயர். You see, they saw this man Joseph இந்த யோசேயை பார்த்தார்கள். going around just not preaching great sermons, பெரிய பெரிய பிரசங்கத்தையெல்லாம் அவர் செய்யவில்லை. meeting people, some young people, and சில வாலிபர்களை போய் சந்தித்து உற்சாகப்படுத்துவார், பேசுவார். holding them a shoulder and saying அவளை a word of தோளை encouragement. தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்துவார். And they saw him doing this to many brothers. அநேக சகோதரர்களுக்கு இப்படி செய்கிறதை பார்த்தார்கள். Visit a home, spend 5 minutes, and everybody in the home, their spirit is lifted because this brother came and spoke to us for 5 minutes. ஒரு வீட்டுக்கு போவார்கள், அந்த வீட்டுக்கு போய் 5 நிமிஷம் பேசுவார், அவர் உற்சாகப்படுத்தப்படுவார். This reputation went around so much of this man Joseph. இந்த யோசேயை குறித்ததான நற்பெயர் பல இடங்களுக்கும் அவருடைய புகழ் பரவியது. The apostles said, we got to change this guy's name. அப்போஸ்தலர் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் இவருடைய பெயரை மாற்ற We'll வேண்டும். call him the son of encouragement. அவரை உற்சாகத்தின் மகன் என்று அழைத்தார்கள். Would you have got that name if you were living in those days? அந்த நாட்களில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்திருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த பெயர் உங்களுக்கு கிடைத்திருக்குமா? Some people, their name is the son of discouragement. சிலருடைய பெயர் என்னவென்று சொன்னால் சோர்ந்து போக செய்கிற மகன். They go and talk all types of useless gossip and all that. They feel so discouraged at the end of it. போய்த்து பிரயோஜனம் இல்லாத காரியங்களையும் அந்த பிரச்சனை இந்த எல்லாம் சொல்லி அவர்கள் அதிரியப்படுத்துவார்கள். All of us got a function. எல்லாருக்கும் ஒரு வேலை உண்டு. There are important functions like prophet, apostle, things like that. தீர்க்கதரிசி, அப்போஸ்தலர் போன்றதான முக்கியமான பணிகளும் உள்ளன. When I was born again, I did not know what my ministry was. நான் மறுபடியும் பிறந்த பொழுது என்னுடைய ஊழியம் என்ன என்று எனக்கு தெரியாது. So all I knew was how to tell people that Jesus died for our sins and எனக்கு தெரிந்ததெல்லாம் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மன்னித்தார். you receive him as your savior, you can be with him forever. நீங்கள் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அவரோடு கூட என்னைக்கும் இருக்க முடியும் என்று சொன்னேன். So that's all I did. அவ்வளவுதான் நான் செய்தேன். I used to carry tracts with me, and in the bus and the train I'd give out tracts. பேருந்துகளிலேயும் ரயிலிலேயும் நான் மற்றவர்களுக்கு துண்டு பிரதியை கொடுப்பேன். If somebody was sitting next to me in the train or bus, I would try to witness to him. எனக்கு பக்கத்திலே பஸ்ல பிரயாணம் செய்கிறவரோடு கூட என்னுடைய சாட்சியை சொல்லுவேன். Sometimes I'd go to some nominal Christian home and ask them, can we have a half an hour Bible study once a week in your house? நான் சில கிறிஸ்தவனுடைய வீடுகளுக்கு சென்று நான் கேட்பேன், வாரம் ஒரு முறை ஒரு அரை மணி நேரம் உங்களுடைய வீட்டிலே வேத பாடம் வைக்கலாமா என்று கேட்பேன். I wasn't a Bible teacher those days. அந்த நாட்களில் நான் ஒரு வேத போதகர் அல்ல. But I knew the ABC. ஆனால் இதில் உள்ளதான ஆனா அவனா தெரியும். Do you know that a 6-year-old kindergarten student or first grade student can be a teacher? ஒன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பையன் ஒரு ஆசிரியனாக இருக்க முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா? You say, how is that? அது எப்படி என்று கேட்கலாம். He can teach other people who don't even know how to read or write. எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு அந்த பையன் சொல்லிக் கொடுக்க முடியும். Why not? ஏன்? If you have learned the alphabet, you can teach other people the alphabet. நீங்கள் ஆனா அவனா கற்றுக்கொண்டால் மற்றவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க So முடியும். when I was converted, that's all I knew, the alphabet of the Christian life. நான் மரணம் திரும்பின பொழுது அதுதான் அறிந்திருந்தேன், கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ஆனா அவனா. I can't teach profound things like that, other things. ஆனால் பெரிய பெரிய காரியங்களை ஆழ்ந்த சத்தியங்கள் எல்லாம் அப்பொழுது சொல்லிக் கொடுக்க முடியாமல் இருந்தேன். I know the ABC. எனக்கு தெரிந்ததெல்லாம் ஆனா அவனா. How to accept Christ, இயேசு கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொள்வது, be baptized, எப்படி ஞானஸ்நானம் எடுப்பது, follow the Lord. தேவனை பின்பற்றுவது எப்படி, Early stages. ஆரம்ப கால So வாழ்க்கை. that's what I did. அதைத்தான் நான் செய்தேன். When I found people came to the Lord. ஆண்டவரிடத்திலே மக்கள் வருவதை பார்த்தேன். Anybody can do it. யார் வேண்டுமானாலும் இதை You have செய்யலாம். to take a little interest. கொஞ்சம் விருப்பம் உங்களுக்கு வேண்டும். When God sees that you're faithful in a little thing, He'll give you a little more. நீங்கள் சிறு காரியத்தில் உண்மையுள்ளவர்களாய் இருப்பதை தேவன் பார்த்தால் இன்னும் அதிகமான காரியங்களை உங்களுக்கு கொடுப்பார். You know how Jesus said, when the Holy Spirit has come upon you, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது you'll be my witnesses in Jerusalem, Judea, Samaria, the uttermost parts of the earth. நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். Jerusalem is a small area. எருசலேம் என்பது ஒரு குறுகிய பரப்பளவு உடைய ஒரு இடம். Start there. அங்கே ஆரம்பிக்க வேண்டும். If you're faithful there, அங்கே உண்மையுள்ளவர்களாய் இருந்தால் I'll include Judea. நான் யூதேயாவையும் சேர்த்து உங்களுக்கு தருவேன். And then Samaria. அதன் பிறகு சமாரியாவிலும் சொல்லுவீர்கள். Then to the ends of the earth. பூமியின் கடைசி வரை என்று சொல்கிறார்.